இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். வாழைப்பழம் அனைவருக்கும் விருப்பமான பழம்தான். ஆனால் வாழைப்பழத்தோலின் பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதனை வீசி எறிய யோசிப்பீர்கள். இன்றைய வீடியோவில் வாழைப்பழத்தோல் மூலம் செய்யும் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். உங்கள் கைகளிலோ பாதத்திலோ மரச்சில்லுகள் அல்லது முள் குத்தினால் வலியில் சுருக்கென்று உயிரே போகும்படி இருக்கும். இதனை எடுக்க முடியாமல் டாக்டரிடம் சென்று கத்தி காயங்கள் வாங்கியவர்களும் உண்டு. இந்த அவஸ்தையெல்லாம் இனி வேண்டாம். முள் குத்திய இடத்தில் வாழைப்பழத்தோலினை மெல்ல தடவுங்கள். பின்னர் அந்த இடத்தை சுற்றி அழுத்தம் கொடுத்தால் எளிதில் முள் வெளியே வந்துவிடும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க. நம் முகம் கழுத்து பகுதியில் மருக்கள் இருந்தால் அது சரும அழகையே பாதிக்கும். இதனை போக்க மிக எளிய வழி இதுதான். வாழைப்பழத்தோலினை மருக்கள் மீது தேயுங்கள். பின்னர் வாழைப்பழத்தோலினை மருக்கள் மீது வைத்து ஒரு துணியினால் கட்டி ஒரு இரவு முழுவதும் வைத்திருங்கள். நாளடைவில் மருக்கள் மாயமாக மறைந்துவிடும். ஏதாவது சிறு பூச்சி கடித்தால் அல்லது வேறு பிரச்சனைகளால் சருமம் தடித்து அரிப்பு ஏற்படும், எரிச்சலும் ஆகும். இதற்கு முதலுதவியாய் வாழைப்பழத்தோலினை ட்ரை பண்ணுங்க. வாழைப்பழத்தோலை ஃப்ரிட்ஜில் வைத்து அதன் பிறகு அதனை எரிச்சல் மற்றும் அரிப்பு இருக்கும் இடத்தில் தடவுங்கள். விரைவில் நிவாரணம் கிடைக்கும். முகப்பருவை எளிதில் போக்க இன்ஸ்டன்டாய் வாழைப்பழம் இருந்தால் போதும். வாழைப்பழத்தோலில் இருக்கும் ஒரு என்சைம் சருமத்தின் துவாரங்களில் சென்று பாதிக்கப்பட்ட இடத்தில் செயல்புரிகிறது. இதனால் முகப்பருக்கள் குறைந்து அதனால் ஏற்படும் தழும்புகளும் மறையும். மஞ்சள் கரை இல்லாமல் வெண்மையான பற்கள் பெற அனைவருக்கும் ஆசை. இதற்காக பற்களை ப்ளீச் செய்யும் பேஸ்ட், ஜெல் என வாங்கி பல் கூச்சத்தையா பெற வேண்டும்? இயற்கையான ப்ளீச்சான நம்ம வாழைப்பழத்தோல் இருக்கு. அதனை எடுங்க. தினமும் பல் விளக்கிய பிறகு காலையிலும் இரவிலும் வாழைப்பழத்தோலினை கொண்டு உங்கள் பற்களை தேயுங்கள். அப்புறம் பாருங்க, பற்கள் மின்னும். சோரியாசிஸ் போன்ற சரும நோய்களுக்கு சருமம் சிவந்து தடித்து காணப்படும். இதனால் எரிச்சல் உண்டாகி பேட்சாக இருக்கிறதா? இனி சருமம் பாதித்த இடங்களில் வாழைப்பழத்தோலினை தேயுங்கள். எரிச்சல் நின்று சருமம் இயல்பு நிலைக்கு வரும். சருமத்தில் ஈரப்பதம் அளித்து அரிப்பினை தடுக்க சிறந்த வழி இது. வீணாய் வீசி எறியும் வாழைப்பழத்தோலில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என ஆச்சரியப்படுகிறீர்கள் தானே? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை மறக்காதீர்கள். வாழைப்பழத்தோலினை வீசி எறியும் முன்பு மேலே சொன்ன எதற்காவது உபயோகப்படுமா என யோசித்துவிட்டு பிறகு எறியுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். வீசி எறியும் வாழைப்பழத்தோல் தானே என்று இழிவாக நினைக்காமல் அதில் உள்ள மருத்துவ குணத்தை அறிந்து அதனை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.